நெஞ்சோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. என்னடா இது? சாம்பார்ல உப்பு போட்டு பார்த்திருக்கேன். இது உப்பு டப்பாக்குள்ள எவன்டா சாம்பாரை கொட்டினவன்? ஒருவேளை இந்த குச்சி உலக்கிழங்கு உப்பு டப்பால தெரியாம சாம்பாரை ஊத்திச்சோ? பாத்தி ஐஷு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி ஒண்ணும் தெரியாத பாப்பாங்க மாதிரி உட்கார்ந்திருக்காங்கன்னு. இவங்க ரெண்டு பேருக்கு பனிஷ்மென்ட் கொடுத்து சமைக்க சொன்னா இவங்க சாம்பார்ல உப்பள்ளி கொட்டி நமக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கறாங்களாமா. ஐயோ கையல், சாம்பார்ல உப்பள்ளி கொட்டல, உப்புல தான் சாம்பார் அதிகமாயிடுச்சு. என்னது? ஐயோ இல்ல கையல், சாம்பார்ல தெரியாம உப்பு அதிகமாயிடுச்சுன்னு சொன்னேன். தெரியாம உப்பு அதிகமாயிடுச்சா? தெரியாம அதிகமாகிறதுனா ஒரு ஸ்பூன் உப்பு அதிகமாகும். ஆனா நீங்க வச்ச சாம்பாரை வாயில வச்சா ஒரு ஸ்பூன் இல்ல, வேணும்னே ஒரு டப்பா உப்பு அள்ளி கொட்டின மாதிரி இருக்கு. அப்பவே சொன்னேன், ஒரு டப்பா உப்ப கொட்டினா மாட்டிக்குவண்டான்னு. கேட்டியா? என்னங்க இதெல்லாம்? ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கிறீங்க. எப்பவும் தனியா சமைக்கும் போது தான் சின்ன சின்னதா சொதப்புவீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சமைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி மொத்தமா சொதப்பி வச்சிருக்கீங்க. ஐயோ ஐஷு, உனக்கு இன்னுமா புரியல? ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் இவங்க கிச்சன்ல சமைக்க விட கூடாதுன்றதுக்காக வேணும்னு தான் இப்படி பண்ணிருக்காங்க. டேய், நம்ம போட்ட பிளான் எப்படி அவன் பொண்டாட்டிக்கு தெரியும்? அதான்டா எனக்கும் தெரியல. அவளுக்கு இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு அறிவு இல்லையே. அவளுக்கெல்லாம் அறிவு இருக்கு, எனக்கு தான் அறிவு இல்ல. நீ சொன்ன மொக்க ஐடியாவை நம்பி உப்பள்ளி கொட்டின பத்தியா? எனக்கு தேவடா. சரி விட்றா, இப்ப என்ன 4 திட்டு வாளுங்க, அவ்வளவுதானே. நம்ம வாங்காத திட்டா வாங்கிக்குவோம் விடு. அதுக்கு மேல என்ன பண்ணிருவாளுங்க? ஐஷு, இவங்க வேணும்னு தான் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சும்மா விட கூடாது. ஐயோ கையல், வேணும்னாலாம் பண்ணல கையல், ஏதோ தெரியாம உப்பு அதிகமாயிடுச்சு. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. அண்ணா, நீங்க சும்மா இருங்க அண்ணா. உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஐடியாலாம் என் புருஷன் தான் கொடுப்பாரு. சக்திக்கு தான் இந்த மாதிரி அபாரமான மூளையெல்லாம் வேலை செய்யும். என்ன சக்தி? ஐஷு, இவங்க ரெண்டு பேரும் பண்ணதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சும்மா விடக்கூடாது. இந்த உப்பு சாம்பாரை இவங்க ரெண்டு பேரையும் சாப்பிட வைக்கணும். ஐயோ, இந்த சாம்பாரை திங்கிறதுக்கு இவளுக்கு கிட்ட 4 அடி கூட வாங்கிடலாம் போலயே. ஐயோ என் கையல், என்ன பேசுற? இது எப்படி திங்க முடியும்? வாயிலேயே வைக்க முடியல, உப்பு கரிக்குது. தெரியுதுல்ல, அப்புறம் எங்களுக்கு மட்டும் என்ன உப்பு கரிக்காம உடுப்பி விடுற சாம்பார் மாதிரியா இருக்கு? ஆமாமா, கையில் சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் வேணும்னு தான் பண்ணிருக்கீங்க. அதனால இந்த சாம்பாரை நீங்களே சாப்பிடுங்க. அப்பதான் இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டீங்க. ஐயோ ஐயோ ஐஷுமா, வேணாண்டா. இந்த ஒரு தடவை ஏதோ தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிரு. இப்பவே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பரா சமைச்சு தரோம். ஆமாமா, சூப்பரா சமைச்சு தரோம். எதுக்கு திரும்ப உங்களை சமைக்க விட்டு நாங்க பட்டினி கிடக்கிறதுக்கா? அதானே, ஒன்னும் தேவையில்ல. அங்க அத்தை எங்களுக்கு பிரியாணி பண்ணிருக்காங்க. நாங்க போய் பிரியாணி சாப்பிடுறோம். நீங்க சமைச்ச சாம்பாரை நீங்களே சாப்பிடுங்க. என்னது பிரியாணியா? ஐஷுமா, எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், உனக்கு தெரியும்ல. எனக்கு கூட தான் சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச சாம்பாரை நீங்க சொதப்புனீங்கல்ல, அதனால உங்களுக்கு இன்னைக்கு பிரியாணி கிடையாது. உங்களுக்கு பதிலா உங்களுக்கு சேர்த்து பிரியாணி நானே சாப்பிட்டுக்கிறேன். டேய், என்னடா என் பொண்டாட்டி இப்படி எல்லாம் பேசவே மாட்டாடா. என் மேல எவ்வளவு பாசமா இருப்பா தெரியுமா? அது வேற ஒண்ணுடா மச்சான், என் பொண்டாட்டி கூட கூட்டு சேர்ந்துட்டால, அதான் அப்படி ஆயிட்டா. டேய், நானும் என் பொண்டாட்டியும் எப்படி இருந்தோம் தெரியுமாடா? நல்லா இருந்த குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டீங்கல்ல, இப்ப சந்தோஷமாடா உனக்கு? ஹாப்பிடா மச்சான். டேய் இரு, அவளுக்கு போட்டு அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் சரி, இப்போ இந்த சாம்பார் சோற ரெண்டு பேரும் சாப்பிடாம இங்க இருந்து எந்திரிக்க கூடாது. இதுதான் நாங்க உங்களுக்கு கொடுக்கிற பனிஷ்மென்ட். ஏற்கனவே பனிஷ்மென்ட்ல ஃப்ராட்தனம் பண்ணி இப்ப திரும்பவும் பனிஷ்மென்ட் கொடுத்திருக்கோம். இதுலயும் ஃப்ராட்தனம் பண்ணீங்க, அப்புறம் இதுக்கப்புறம் கொடுக்கிற பனிஷ்மென்ட் இதை விட ரொம்ப மோசமா இருக்கும். என்னடா அவளுக்கு விட்டா ரொம்ப பயப்படுத்துறாளுங்க. எல்லாம் ஒன்னால. ஐஷு, நீ வா, இவங்க இந்த உப்பு சாம்பாரை சாப்பிட்டோம், நம்ம போய் ஜாலியா பிரியாணி சாப்பிடலாம். ஓ, இது டாடிங்க செஞ்ச சாம்பாரா? அதான் இவ்ளோ கேவலமா இருக்கு. சாரி டாடிஸ், இந்த ஆவாரம் பூ ஒன்லி மம்மி சமைச்சதா சாப்பிடுவேன். டாடி சமைச்சதா நான் சாப்பிட மாட்டேன். சோ இது எனக்கு வேண்டாம். எம்மியோ, இந்த மம்மி சாப்பிடு, சூப்பரா இருக்கும். ஏ குச்சுல கலங்க, இந்த சோறு சூப்பரா இல்ல, ஒரே உப்பா இருக்கு. ஆனா டாடிஸ் தான் பாவம், இந்த சாம்பாரை பாக்கும்போதே வாமிட் வருது. டாடிஸ் எப்படி இத சாப்பிட போறாங்கன்னு தெரியல. இதுக்கு மேல இங்க என்ன நம்மள சாப்பிட வச்சிருவாங்க. சாரி டாடிஸ், இந்த சால்ட் போட்ட சாம்பாரை நீங்களே சாப்பிடுங்க. நான் போய் பாட்டி மம்மியோட பிரியாணி சாப்பிடுறேன். பை டாடிஸ்.
போர்டெல்லாம் இருக்கு. ஆனா உங்க மூஞ்சிக்கு எங்கேயாவது வீடு கொடுப்பாங்களான்னு தெரியலையே. இது வரைக்கும் 4-5 வீடு ஏறி இறங்கியாச்சு. எங்க போனாலும் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், அதனால ஃபேமிலிக்கு மட்டும் தான் வீடு கொடுப்போம், வீடெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. உங்க 2 பேரோட மூஞ்சியை பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வில்லங்க முடிச்சதுங்கன்னு. அதனாலதான் உங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரேஷு, நம்மன மூஞ்சிக்கு வந்து வீடு கிட்டாண்டல்ல. இதோ இங்க ஒருத்தன் இருக்கானே, இவன் மூஞ்சியை பார்த்துட்டு தான் இவனோட திருட்டு மொழிக்கு யாரும் வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓ, என் மூஞ்சிக்கு தான் வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? அப்ப உன் மூஞ்சியை பார்த்தா என்ன வீட்டு பத்திரத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சிருவாங்களா? போட ஃப்ராடே, உன் மூஞ்சியை பார்த்துட்டு தான் யாரும் வீடு கொடுக்கல. இதை நாங்க 2 பேரும் போய் கேட்டிருந்தா இந்நேரத்துக்கு வீடு கிடைச்சிருக்கும். ஓ அப்படியா? அப்ப சரி, நான் கிளம்புறேன். இந்த வீட்டை 2 பேரும் சேர்ந்து போய் கேளுங்க, எப்படி கொடுக்குறாங்கன்னு நானும் பாக்குறேன். அதையும் பண்ண சொல்லி ரேஷு, இவன் முதல்ல இங்கிருந்து கிளம்பி போனாலே நமக்கு வீடு கிட்டும். 2 பொண்ணுங்க வந்து வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டாலே எல்லாரும் பாவம் நோக்கி வீடு கொடுக்கும். പക്ഷേ இவன் முகத்தை கண்டாலே தெரியுது இவனோட ஃப்ராடுன்னு. அது கொண்டு தான் யாரும் வீடு தரல. ஓ அப்படியா? அப்ப இவ்வளவு இடத்துல வீடு கிடைக்காம போனதுக்கு காரணம் நான் தான். அதுல என்ன சம்சயம்? நீதான். சரி ரேஷோ, அப்ப சரி, இந்த வீடை நீங்க 2 பேரும் கேட்டு ரெடி பண்ணிக்கோங்க, நான் கிளம்புறேன். ஐயோ டேய், அங்க இருடா. அவ சொல்றேன்னு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிராத. உனக்குலாம் எங்களுக்கு பேச தெரியாதுடா. யாருக்கு? உன் ஃப்ரெண்டுக்கா பேச தெரியாது? அதான் வாய் 4 முழத்துக்கு அடிக்கிறாளே. பேசி இந்த வீட்டை ரெடி பண்ண சொல்லு பார்க்கலாம். ஓ, எந்த என்ன கொண்டு பாத்திலே, இந்த வீடை நான் பேசி ரெடி பண்றேன். அவனை முதல்ல இங்க இருந்து போக சொல்லு ரேஷு. ஐயோ வேணாம் செல்லுமா, அன்புவே பேசட்டும். ஒண்ணும் வேண்டாம், அவனை இங்க இருந்து போக சொல்லு. இந்த வீடை நான் பேசி ரெடி பண்றேன். பண்ணுங்க, எனக்கு என்ன, நான் போறேன். ஐயோ, இவன் வேற பாதியிலே விட்டுட்டு போயிட்டானே. இவனை நம்பி தானே ஹாஸ்டல்ல இருந்தே வெளியே வந்தோம். இப்ப வீடும் கிடைக்கலனா திரும்ப ஹாஸ்டலுக்கும் போக முடியாது, வார்டன் வெளியே துரத்திடுமே. சைலுமா, இந்த ரேஷு உனக்கு என்ன பைத்தியமா? அவனாவது வாய் சாமர்த்தியத்தை வச்சு எதையாவது பேசி வீடு ரெடி பண்ணி கொடுத்துருப்பா. இப்படி அவனையும் போக சொல்லிட்ட. நம்ம 2 பேர் பேசினா வீடு கொடுப்பாங்களா? எந்தி கொடுக்காண்டு எல்லாம் கொடுக்கும். இத்தனை வீட்டுல அவன் தானே பேசினா, ஆரெങ്കിലും வீடு கொடுத்துச்சா? இப்ப பாரு, இந்த வீட்டுல நான் பேசி எப்படி இந்த வீட்டை ரெடி பண்றேன்னு. இவ பேசுறது முதலாவது கூட இருக்கிற எனக்கே புரியாது. அது இந்த வீட்டு ஓனருக்கு புரிஞ்சு அவர் வீடு கொடுத்து விளங்குன மாதிரி தான். அம்மா, ஐயா, சைலுமா, ஏன் சைலுமா அம்மா தாயேன்னு இன்னும் நம்ம அந்த நிலைமைக்கு வரல சைலுமா? இடி ரேஷு, பின்ன எந்தனா விളിக்கியா? ஐயோ, நீ அம்மா தாயேன்னெல்லாம் கூப்பிடாத, எனக்கு வேற மாதிரி இருக்கு. நீ பேசாம மேடம்னு கூப்பிடு. மேடமோ? எடி, மேடம்னு கூப்பிடுறதுக்கு இது என்ன ஹாஸ்டல் வார்டனா? சரி இரு, அக்கான்னு கூப்பிடுறேன். அக்கா. ஐயோ, கூப்பிடுறதுலயே இவ்வளவு குழப்பம். இவ பேசி கிழிச்சு இந்த வீடு கிடைச்ச மாதிரி தான். யாருமா நீங்க? இந்த சோப்பு சாம்பல் விற்க வர்றவங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, கிளம்புங்க கிளம்புங்க. நம்ம மூஞ்சிய பார்த்தா சோப்பு ஷாம்பு விற்க வர மாதிரியா தெரியுது? ஐயோ அக்கா, எங்க சோப்பு ஷாம்பு எல்லாம் விற்க வரல. வீடு வாடகைக்குன்னு போர்டு பார்த்து வீடு கேட்டு வந்திருக்கோம். ஓ, வீடு கேட்டு வந்திருக்கீங்களா? சரி, ஆமா, நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க. அம்மா அப்பா எல்லாம் யாரும் வரலையா? ஐயோ அக்கா, அம்மா அப்பா எல்லாம் இல்ல, நாங்க இங்க காலேஜ் படிக்கிறோம். அதான் நாங்க 2 பேரும் தங்கி காலேஜுக்கு போறதுக்கு வீடு கேட்டு வந்திருக்கோம். என்னது காலேஜ் பிள்ளைங்களா? காலேஜ் பிள்ளைங்கன்றீங்க, எதுக்கு தனியா வீடு கேட்டு வந்திருக்கீங்க? அதே இந்த காலேஜ்லயே ஹாஸ்டல் இருக்கும்ல, அங்க தங்க வேண்டியதானே? ஐயோ ரேஷு, இப்ப எந்த பறையா? நீ தானே என்னமோ பறஞ்சு கிழிக்கிறேன்னு அவனை அனுப்புன, இப்ப நீயே பறை. அது வந்து அக்கா, நீ பாருங்கம்மா, இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, இந்த பேச்சுலர் பசங்க யாருக்குமே நான் வீடெல்லாம் கொடுக்கறது கிடையாதும்மா. ஏன்னா இப்படிதான் பாவம் போல வந்து வீடு வேணும்னு சொல்லி தங்கிட்டு நாளை பின்ன ஏதாவது காதல் விவகாரம் அப்படி இப்படின்னு ஏதாவது பிரச்சனை எழுத விட்டு கடைசியில ஹவுஸ் ஓனர் மேல பழிய போட்டு எஸ்கேப் ஆயிடுதுங்க. அதனால ஃபேமிலிக்கு மட்டும் தான் வீடு கொடுக்கறது, கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கெல்லாம் வீடு கிடையாது, கிளம்புங்க. சுத்தம். இந்த வீடும் கோவிந்தாவா? இந்த ஊர்லயே கடைசியா இருந்தது இந்த ஒரு வீடு தான், அதுவும் கிடைக்கல. இனி இவளை நம்பி வந்ததுக்கு நம்ம தெருவுல தான் தங்கணும் போல. ஐயோ அக்கா அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நாங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அப்படியே எங்களால எந்த பிரச்சனையும் வராது. வீடு மாத்திரம் இல்லைன்னு சொல்லாதீங்க அக்கா. ஐயோ, இப்படிதாமா எல்லாரும் வீடு கேட்க வரும்போதெல்லாம் நல்ல பாவம் போல மூஞ்சி வச்சுக்கிட்டு தான் கேக்குறாங்க. ஆனா கடைசியில வீடு கொடுத்ததுக்கு அப்புறம் தானே இல்லாத பிரச்சனை எல்லாம் இழுத்து விட்டுருதுங்க. இங்க பாருங்கம்மா, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் தனியா தங்குறதுக்கு வீடு கிடையாது. ஃபேமிலியா இருந்தா கொடுப்பேன். இல்ல கூட தங்குறதுக்கு பெரியவங்க அம்மா பாட்டின்னு யாராவது வந்து தங்குற மாதிரி இருந்தா வீடு கொடுப்பேன். மத்தபடி வயசு பிள்ளைங்க 2 பேருக்கு வீடு கிடையாதுமா, கிளம்புங்க கிளம்புங்க.
அக்கா அக்கா ஒரு நிமிஷம்க்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அட நீ யாருப்பா? நாங்க 3 பேரும் ஒன்னாதான் படிக்கிறோம். அது சரி, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க தனியா வந்து தங்கறதுக்கே வீடு இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுல வேற ஒரு ஆம்பளை பையன் கூட வந்துட்டு வீடு வேணும்னு கேக்குற. ஐயோ, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. இதெல்லாம் ஃபேமிலி இருக்கிற ஏரியா. அப்படிலாம் வீடு கிடையாது, கிளம்பி போங்க. ஐயோ அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நாங்களும் ஃபேமிலி தான். ஃபேமிலியா? இப்பதான் காலேஜ் படிக்கிறேன்னு சொன்னீங்க. அது காலேஜ் தான்க்கா படிக்கிறோம். இருந்தாலும் இவன் என் பொண்டாட்டி. கிடா ஃப்ராடே, என்னடா பொண்டாட்டின்னு சொன்ன? என் மென்டல், கொஞ்சம் சும்மா இரு. வீடு வேணுமா வேண்டாமா? அச்சச்சோடி அன்பு, வீடு வேணும்டா. இவ பேச்ச கேட்டா தெருவுல கூட இடம் கிடைக்காது. நீ என்னத்தையாவது சொல்லு, ஆனா எப்படியாவது இந்த வீட மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருடா அன்பு. அப்போ உன் ஃப்ரெண்ட கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிட்டு பேசாம இருக்க சொல்லு ரேஷு. யூ சைலுமா, கொஞ்சம் அமைதியா இரு சைலுமா. அக்கா ஆமாக்கா, இவன் என் பொண்டாட்டி தான். ஆமாக்கா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா இந்த பிள்ளை கழுத்துல தாலி கூட இருக்கு பாருங்க. ஆமா, தாலி இருக்கு. அப்ப நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா? அது சரி. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டினா அப்ப இது யாரு? அது என்னோட அக்கா. அட பாவி, என்னத்தையாவது சொல்லுனா என்னையவே அக்கான்டா. அக்காவா? அது ஆமாக்கா, அது என் அக்கா, இது என் பொண்டாட்டி. அக்காங்கற பொண்டாட்டிங்கற, அப்புறம் மூணு பேர் காலேஜ் படிக்கிறீங்கன்ற. எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே. ஐயோக்கா, ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க, இப்ப நான் உங்களுக்கு தெளிவா விளக்குறேன். ஒரு நிமிஷம் கிடைச்சா போதும், இவன் ஒரு ஷார்ட் பிலிம் குண்டான கதையவே யோசிச்சிருவான். அப்ப எனக்கு இந்த வீடு கிடைச்சிரும். அக்கா, நான் இப்ப தெளிவா சொல்றேன். எங்க 2 பேத்துக்கும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அட பாவமே, ரெண்டு பேத்துக்குமே யாருமே இல்லையா? இல்லக்கா, 2 பேத்துக்குமே சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. இருந்தாலும் இல்லாத சொந்தக்காரங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணுங்கிறதுக்காக தான் நானும் காலேஜ் படிச்சுட்டு என் பொண்டாட்டியவும் காலேஜ் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அட பாவி, ஏதாவது போய் சொல்லுவான்னு பார்த்தா இவன் ஏக்கர் கணக்குல போய் சொல்றான். இவன் சொல்றதையும் அது நம்புது. சரியான பேக்கா இருக்கும் போல. ச்சே, யாருமே இல்லனாலும் இப்படி வாழ்ந்து காமிக்கணும்னு முடிவு பண்ணி நீ படிக்கிறது மட்டும் இல்லாம உன் பொண்டாட்டியவும் சேர்த்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கியேப்பா. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பொறுப்பா இருக்க. அது சரி, நீங்க ரெண்டு பேரும் வாழ்ந்து காமிக்கணுங்கிறதுக்காக காலேஜ் படிக்கிறீங்க. உன் அக்கா எதுக்கு காலேஜ் படிக்கிறா? ஐயோ, இத பேக்குன்னு நினைச்சா எவ்வளவு நேக்கா கேள்வி கேக்குது. அது வந்துக்கா, நாங்க 2 பேர் மட்டும் வாழ்ந்து காமிச்சா போதுமா? என் அக்காவுக்கும் யாரும் இல்லையே, அவளும் வாழ்ந்து காமிக்க வேண்டாமா? அதனாலதான் அவளையும் சேர்த்து காலேஜ் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். எது? என்ன இவன் படிக்க வைக்கிறானா? அட அட அட, இந்த சின்ன வயசுல என்ன ஒரு பொறுப்பு. நீயும் உன் பொண்டாட்டியும் மட்டும் படிச்சா பத்தாதுன்னு உன் அக்காவையும் சேர்த்து படிக்க வைக்கிறியேப்பா. இந்த பெருந்தன்மையான மனசு வேற யாருக்கு வரும்? யாருக்கும் வராது. இந்த மாதிரி வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறதுக்கு இவனுக்கு மட்டும்தான் வரும். அக்கா, அதனால இப்போ நாங்க 3 பேருமே காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்ல. நீங்க வீடு வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க இங்கேயே தங்கி காலேஜ் படிச்சுக்குவோம். அட என்னப்பா நீ, நான் வயசு பிள்ளைங்களுக்கு தான் வீடு இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க 3 பேரும் தான் குடும்பமாச்சே, உங்களுக்கு எப்படி நான் வீடு இல்லன்னு சொல்லுவேன்? வீடெல்லாம் தரேன், ஆனா 3 பேரும் காலேஜ் படிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் வீட்டு வாடகை, அட்வான்ஸ் இதெல்லாம் எப்படி கொடுப்பீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா. நான் பகல்ல காலேஜுக்கு போவேன், நைட்டு நான் வேலைக்கு போவேன். அந்த காசுல தான் நாங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே காசுல உங்களுக்கு வாடகை, அட்வான்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். ஓ அப்படியா? அப்ப சரிப்பா, அப்ப வீடு தரேன். அட்வான்ஸ் 20,000 ரூபாய், வாடகை 5,000 ரூபாய். மாசம் 5ஆம் தேதி ஆச்சுன்னா வாடகை பணம் கரெக்டா வந்துடணும். ஐயோக்கா, வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்களே, அது போதும். 5ஆம் தேதி என்னத்துக்கு, 1ஆம் தேதியே வாடகை கொடுத்துட்றேன். அட அட அட, இதுல கூட என்ன பொறுப்பு, என்ன பொறுப்பு? சரி சரி, அப்புறம் கீழே வீட்ல நாங்க குடியிருக்கோம், மேல் மாடி தான் காலி. அதான் பார்த்தாலே தெரியுதே. நீங்க மேல நடங்க, நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன். சரிக்கா. என்ன ரேஷு, என்னமோ உன் ஃப்ரெண்டு தனியா பேசி கிழிச்சு வீட்டை ரெடி பண்ணிடுவேன்னு சொன்னா, இப்ப மட்டும் நான் இங்க வரலன்னு வெய்யி, இந்த வீடும் கோவிந்தா கோவிந்தா. ஐயோ, உண்மைதான்டா அன்பு. இவ்வளவு நம்பி நின்னு இருந்தா இந்த வீடும் போயிருந்திருக்கும். நல்ல வேளை நீ சரியான நேரத்துக்கு வந்து பேசி ஒரு வழியா வீட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்ட. இல்லன்னு வச்சுக்க, இவ கூட சேர்ந்து பாவத்துக்கு இன்னைக்கு நானும் தெருவுல தூங்கி இருக்கணும். ஐயோ ரேஷு, அப்படியெல்லாம் என் பொண்டாட்டியை நான் தெருவுல தூங்க விட்டுருவனா? ரேஷு, வீட்டுன்னு வேண்டி மாத்திரம் தானே இவன் புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னதுக்கெல்லாம் நான் சம்மதிச்சேன். அதையே சாக்கா வச்சுக்கிட்டு இங்கே தங்கலான்னு ஏதாவது முடிவு பண்ணா? சேச்சா, இங்கேயெல்லாம் நான் தங்க மாட்டேன். இங்க தங்கினா அப்புறம் என் வீட்டுல மாட்டிக்குவனே.
அதுக்காக தான் ஹவுஸ் ஓனர் கிட்ட கூட நான் நைட்டு வேலைக்கு போயிருவேன்னு சொன்னேன். இங்கேயெல்லாம் தங்க மாட்டேன், ஆனா அடிக்கடி வந்துட்டு போவேன். சரி சரி, அதான் வீடு கிடைச்சிருச்சுல, இன்னும் ஏன் வெளியே நிக்கிறீங்க? வாங்க போய் நம்ம வீட்டை பாப்போம். என்னது நம்ம வீடா? அது சரி, ஹாஸ்டல்ல இருக்கும்போதே ஹாஸ்டல் காம்பவுண்டை எகிரி குதிச்சுட்டு வருவான். இங்க காம்பவுண்ட் எகிரி குதிக்கிற வேலையும் கூட இல்ல. ஹவுஸ் ஓனர் கிட்ட புருஷன் முன்னாடின்னு வேற சொல்லி வச்சிருக்கான். இனி என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.